மிளகு சாதம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. சீக்கிரமா செஞ்சிடலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிக்க போறேன். பின்னாடி கண்ணாடியில நான் தான் தெரியுறேன், பயந்துடாதீங்க. இன்னைக்கு வெளியில ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. லைட்டா தான். வெளியில போய் பார்க்கலாம். ஓ மை காட், குளிருது. லைட்டா தான் ஸ்னோ பெய்யுது, ரொம்ப இல்லை. சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு சமையல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க நாம ரெசிபி பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சின்னதா 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் போட்டுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நாம அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் அதுல நாம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நாம அதுல சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம அதுல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிப்போம். முந்திரி பருப்பு தீஞ்சிடாம பார்த்து அதை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம இடிச்சு வச்ச பூண்டை அதுல சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம அதுல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம அதுல நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நாம அதுல தேவையான அளவு உப்பையும் சேர்த்துப்போம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நாம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம அதில் அரை ஸ்பூன் வெறும் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாம இதில் மிளகு நிறைய சேர்க்குறோம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் போட்டால் போதும். அதனால நிறைய காரத்தூள் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அதில் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரக பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இது கொதிச்சு தண்ணி சுண்டுறதுக்குள்ள நாம சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஸோ அது எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெறும் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம அதில் கொஞ்சமா வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் போட்டுக்கோங்க. அதில் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நாம இப்போ 80% குக் ஆன இந்த உருளைக்கிழங்கை நாம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நாம அந்த உருளைக்கிழங்குல ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றிப்போம். ஸோ ஒரு காரத்தோட புளிப்பு சேரும்போது அது ஒரு நல்ல யம்மியான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம அதில் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு ஊற்றிட்டு அதை பெரட்டி அதுக்கப்புறமா நாம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் போட்டாச்சு. இது இப்போ குக் ஆகிறதுக்குள்ள நாம சாதத்தை ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நாம ரைஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வடிச்சு கரெக்டான பதத்தில் வடிச்சு வச்சிருக்கோம். ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா அது மேலே நாம பெருங்காய பொடி போட்டுட்டு மிளகு பவுடர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடைசியா தான் ஆட் பண்றோம், ஃபர்ஸ்டே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் இந்த பெருங்காயம், பெப்பர், அப்புறம் அந்த நெய், இந்த மூணுத்தையும் நம்ம போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா ரைஸ் உடையாதபடி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்டா மேல நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் மேல தூவி சாப்பாடை ரெடி பண்ணிடலாம். இப்ப சூப்பரா வந்து நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இதை வந்து ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான பூண்டு மிளகு சாதம் வித் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிருக்கு இது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உங்களுக்கே தெரியும் பூண்டுலையும் மிளகுலையும் எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து பூண்டும் மிளகும் வந்து நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த சாதத்தை செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூண்டு மிளகு சாதம் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பை.